ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்திலையுமே சேஞ்ச் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேஸ் சிலிண்டரோட விலை இல்லைங்களா. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதமே அதாவது இன்னைக்கான February 1 கேஸ் சிலிண்டரோட விலையில ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்குங்க. ஸோ பார்த்துக்கிட்டோன்னா இது கேஸ் சிலிண்டரோட விலை அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். எல்லாரும் கேஸ் சிலிண்டரோட விலை கண்டிப்பாக இந்த மாதம் கம்மியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க இல்லீங்களா. சோ அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது. சோ கண்டிப்பா கேஸ் சிலிண்டரோட விலையில இறக்கமா தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருந்த நிலையில கேஸ் சிலிண்டரோட விலை இன்னைக்கு ஏறி இருக்குங்க. ஓகேங்களா. சோ அதை பத்தின டீட்டெயிலான தகவலை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா ஹெச்பி, அதாவது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் கேஸ், அதே மாதிரி இந்தியன் கேஸ், இவங்க 3 பேர் தான் மிகப்பெரிய அளவில் நமக்கு கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மூலியமாட்டு மக்கள் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் அதாவது ஏஜென்சியில அவங்களுக்கு தேவையான கேஸ் புக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கேஸ் ப்ரைஸை அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, சர்வதேச கச்சா எண்ணெயோட விலையோட ஏற்ற இறக்கத்தை பொறுத்துன்னும் கூடவே சந்தை நிலவரத்தை பொறுத்து அவங்க ஒவ்வொரு மாச தொடக்கத்திலையுமே இந்த கேஸோட பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா. சோ ஒவ்வொரு மாச தொடக்கத்திலையுமே சமையல் கேஸ் சிலிண்டர் விலை மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான இந்த கேஸ் சிலிண்டரோட விலையில கண்டிப்பா சேஞ்சஸ் வருங்க. ஓகேங்களா. ஸோ போன மாதம் அதாவது ஜனவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோன்னா வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டரோட விலையை 918 ரூபாய் 50 காசுக்கு அவங்க வித்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரோட விலையை 1924 ரூபாய் 50 காசுக்கு அவங்க வித்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு அதாவது February 1 வீட்டு உபயோக சிலிண்டரோட விலையில எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிற தகவல் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது அதே 918 ரூபாய் 50 காசுக்கு தான் வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை இருக்கு. அதே மாதிரி வணிக பயன்பாட்டு சிலிண்டரோட விலையில மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலையுமே அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. சோ அதுபடி பாத்துக்கிட்டோம்னா வணிக பயன்பாடு சிலிண்டருக்கான விலை 12 ரூபாய் 50 காசு அதிகரிச்சிருக்குங்க. அதே மாதிரி அதோட ரேட் இப்ப என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா 1937 ரூபாய் அப்படின்ட்டு இனிமேல் விற்க போறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற சிலிண்டரோட எடை எவ்வளோன்னா 14.20 கிலோ. ஆனால் வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணுற சிலிண்டரோட எடை எவ்வளோன்னா 19 கிலோங்க. ஓகேங்களா. ஸோ மாத தொடக்கத்திலேயே இந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டருக்கான விலை ஏற்றம் காரணமாட்டு நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வணிக கேஸ் சிலிண்டரோட விலை அதிகரிச்சிருக்கிறதுனால உணவகங்கள்ல அதாவது ஹோட்டல்ல நிறைய பேர் சாப்பிடுறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க சாப்பிட்ற பட்சத்துல அந்த உணவுப் பொருட்களோட விலை கண்டிப்பா உயரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மோஸ்ட்லி யார் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குற மக்களையும் அது மட்டும் இல்லாம வெளியூர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையுமே இது ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிற தகவலையுமே அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அதாவது இந்த மாசம் February மாச தொடக்கத்துல வீட்டு சிலிண்டரோட விலையில எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ஏறி இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடினாலும் எலெக்ஷன் வரப்போறதா இருந்தாலும் விலையேற்றமா தாங்க இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.